Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi the PKL the press conference Tamil Talvas தோத்துருச்சு அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஓகே ஃபைன் ரைட். 34-27 7 பாயிண்டில் தோத்துட்டோம். ஞாபகம் நினைக்கிறேன். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இப்போ தான் நடந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி அதோட ரிவ்யூ போட்டுட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள், கருத்தை சொல்லிவிடுங்க. இந்த விஷயத்துக்கு போவோம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதை யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வருவார் இல்லையா, கோச் வந்தார் அலாங் வித் நிதிஷ்குமார் கேப்டன். நிதிஷ்குமார் என்ன கேட்டாங்கன்னு கடகடன்னு சொல்லிட்டு அப்புறம் கோச் என்ன சொன்னார்னு பார்ப்போம். நிதிஷ்குமாரை கேட்டாங்க, என்னப்பா என்ன நினைக்கிறீங்க, ஏன் பிச்சை கியூ சலாகியா, பின்னாடி ஒய் யுவர் பிஹைண்ட் இந்த டேபிள், அது மாதிரிலாம் கேட்டாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னாரு. ஒரு பதில் சொன்னார். கோச் சொன்ன மாதிரியே தான், நாங்கள் ரைடிங் ரொம்ப ஃப்ளாப் ஆயிடுச்சு, ஸ்டார்டிங் செய் டூஆர் டை பை கேள் ரேத்தேன்னாரு. அதாவது இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் 2 பாயிண்ட்டை விட்டுட்டு 2 ரைடு விட்டு டூஆர் டைலேயே விளையாடிட்டு இருந்தோம் நான் அப்படின்னு சொன்னார். அண்ட் வீவர் கேட்ச், அவங்கள கேட்சை பிடிச்சோம் அவங்க பிளேயரை, பட் ரைட்லேருந்து பாயிண்ட் வரவே இல்லைன்னு. என்னோட ப்ரிவியூ எடுத்து பாருங்கள். அதிலே நான் சொன்னேன், நீ எதுவும் பண்ண வேணால் போனஸ் சொல்லி ட்ரை பண்ணுங்கள், ரைடு போ, அவுட் ஆனாலும் பரவாயில்ல போ அப்படின்லாம் சொன்னேன். நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. பட் அது எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. ரிஜெக்டடாக சொன்னார் நிதிஷ், ரைடு பாயிண்ட் வரலன்னு. அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், நீ கேப்டன்சி டேக் ஓவர் பண்ணதுலேருந்து மிக்ஸ்டு ரிசல்ட்டாக இருக்க டீமுக்கு, சில மேட்ச் ஜெயிச்சிங்க, சில மேட்ச் தோத்தீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த டீம் எப்படி வளரும், எப்படி க்ரோ ஆக போகுது இந்த டீம், அதை பற்றி கேட்டார். நாங்கள் இப்போ பிளே ஆஃபை விட்டு வெளில போயிட்டோம், அவுட் ஆகிட்டோம், 3 மேட்ச் இருக்குது, நல்லா ப்ளே பண்ணி நல்லா கபடி விளையாடுவோம், அட்லீஸ்ட் ஃபேன்ஸ் ஹாப்பி படுறதுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னாரு. இப்போ தான் அவருக்கு தோணுது ஃபேன்ஸ் ஹாப்பி படுத்தணுன்னு. எனிவே இன்னொருத்தர் கேட்டார், நெக்ஸ்ட் மேட்ச் பெங்கால் வாரியர் எப்படி, அது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னார். அதே தான், 3 மேட்ச் லெஃப்ட், 3 மேட்ச் பாக்கி இருக்குது, எல்லா 3 மேட்சும் நல்லா விளையாடி ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். வேறு என்ன, நம்ம கோச் சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், ரொம்ப முக்கியம். செட்ரி சுனில்ன்றவர் மலேசியாவிலேருந்து 6 ரிங்கெட் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை, லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன், ஒரு அமுக்கினா 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட்டு, சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த வீட்டில் நாங்களே உங்கள் பேர் சொல்லுவோம், யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க, சேனல் வளர்ச்சிக்காக தான். ரைட். அண்ட் பாப்பா இப்போ நம்ம கோச் என்ன சொன்னார், சேரன் நான் ஒருத்தத்தோடு தான் வருவார், எக்ஸ்பெக்டட் லைன் தானே சொன்னாங்க. சரி ஓகே, நீ ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க ஹைதராபாத்லேங்க, பட் புவர் பர்ஃபார்மன்ஸ் இப்போ வர அது என்ன, எங்கே மிஸ்டேக் ஆச்சு, ஏன் எப்படி ஆச்சு, அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஹைதராபாத் மேட்ச் டோர்னமெண்ட் லெக் முடிஞ்சதுக்கப்புறமே பர்ஃபார்மன்ஸ் சரியில்லையான்னு வழக்கமெல்லாம் சொல்கிறதே தான். राइडर अच्छा परफॉर्मेंस दिया हैदराबाद में, हम लोग मैच जीता, अभी राइडर का परफॉर्मेंस नहीं आ रहा है और इंजरी भी बहुत हो गया और सचिन का परफॉर्मेंस डाउन है, नरेंद्र भी इंजरी है, मोइन आज इंजरी है, तो टीम परफॉर्मेंस प्रॉब्लम हो गया, इसलिए हम लोग हार गया और आज स्कोर नहीं आया अपन से, सिर्फ डिफेंस अच्छा खेलाன்ட்டார். அவ்வளோதான். ரைட். என்ன சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். அவர் சொன்னார், ஏஸ் ரைடர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஹைதராபாத்தில், இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் வர்றதில்லை ரைடர்கிட்ட இருந்து, அது இல்லாமல் நரேந்திர இன்ஜூரி ஆகிட்டாரு, சச்சினோட பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆச்சு, இன்றைக்கி மேட்ச்சில் மோயின் ஷபாய் வேறு இன்ஜூரி ஆகிட்டாரு, அதனாலே டீம் பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிடுச்சு, அண்ட் பாயிண்ட்டே வரல ரைடு பாயிண்ட்லேருந்து, அஃபென்சிவ் தான் ரொம்ப வீக் ஆகிடுச்சு, ஸோ இதுதான் நாங்கள் தோல்வி காரணம் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், நீங்கள் ரொம்ப ரிலையிங் ஆன் நரேந்திரன் சச்சின், இந்த 2 ரைடரே ரிலை பண்ண மாதிரி இருந்தது, அண்ட் அவங்க கிளிக் ஆகலைன்னா நீங்கள் தோத்துடுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா. சில மேட்சஸ் நல்லா விளையாண்டாங்க, சில மேட்ச் சரியாக விளையாடல, சில மேட்ச்சில் ஒரு பிளேயர் நல்லா விளையாண்டாங்க, ஒரு மேட்ச்சில் சில பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. உதாரணமே சொன்னார், மாசான முத்து ஒரு மேட்ச் நல்லா விளையாடினாரு, இன்ஜுரி ஆகிட்டாரு, ஸோ இன்ஜுரி நாட் இன் அவர் கண்ட்ரோல், இன்ஜுரி தான் நிறைய விளையாடிச்சு எங்களுக்கு, ஸோ ப்ராப்ளம் ரொம்ப இருந்தது இன்ஜுரினால, டிஃபென்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, பட் ரைடிங்கில் தான் அப்பப்போ இன்ஜுரி ஆகிடுறாங்க அப்படின்னு சொன்னார் அவர். உங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது, பட் என்ன காரணம் நீங்கள் தோத்ததுக்கு அதை சொல்லுங்கன்னா, அதுதான் ரைடர் ஃபார்மில் இல்லாதது தான் காரணம், அண்ட் வீக் லிங்கே எங்களுக்கு ரைடர் தான் அப்படின்னாரு. ரைடர் இஸ் நாட் இன் ஃபார்ம்லேயே இல்லை, ரைடர்னும் போது என்ன பண்ண முடியும், ஸோ போத் ப்ராப்ளம் ஓகேன்ட்டார், ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு ரைடர் எடுக்காதனாலன்னு. இன்னொருத்தர் கேட்டார், அண்ணா அப்படின்னு கேட்டார் அவர், சரியாகவே பர்ஃபார்ம் பண்ணல, சான்சஸ் இருந்தது குவாலிஃபை ஆகிறதுக்கு, இப்போ பிளே ஆஃப் ரேஸை விட்டு வெளில வந்துட்டீங்க, என்ன மோட்டிவேஷன் கொடுக்க போகிறீங்க உங்கள் பிளேயர்கிட்ட, எப்படி அணுக போகிறீங்க வரப்போகிற மேட்ச் எல்லாம்னாரு. அவர் சொன்னால், பிளே ஆஃப் ஜாயிங்க நெய் ஜாயிங்க ஓ அலக் பார்த்தான்ட்டார். ஆமாம், நாங்கள் பிளே ஆஃப் போகிறோமோ இல்லையோ அது வேறு விஷயம், விளையாடணும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா விளையாட தான் மேட்ச் ஜெயிக்க முடியும், நான் மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அகெயின் அண்ட் அகெயின், வரப்போகிற மேட்செல்லாம் நல்லா விளையாடி கண்டிப்பாக மேட்சை ஜெயிப்போம், வி வில் சி, அண்ட் அதுதான் அவர் வருத்தத்தோடு சொன்னார். வேறு என்ன சொல்ல முடியும். இன்னொருத்தர் கேட்டாங்க, நெக்ஸ்ட் பெங்கால் வாரியர்ஸ் கூட உங்கள் மேட்ச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கு அவுட் சைட் சான்ஸ் இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட ஹார்டாக வருவாங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னாரு. சொன்னார், ஒய் போலான்னா அந்த முதலே சொன்னேன்னு அவர். அதே தான், எல்லா மேட்சுமே உண்மை ஃப்ரீ மைண்டோடு விளையாடணும், உங்கள் பர்ஃபார்மன்ஸான இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு பிளேயர்கிட்ட சொல்ல போகிறேன்.
ஸோ அவங்களோட பர்சனல் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகட்டும், லேர்ன் சம்திங் அப்படின்னு சொல்லி தான் அனுப்ப போகிறேன். ஒவ்வொரு மேட்சும் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு, எப்போ சொன்ன அதே இதுதான் அவர் சொன்னார். அப்புறம் இன்னொருத்தர் கடைசியாக கேட்டார், நரேந்தரும் இன்ஜுரி ஆகிட்டுறாரு நிறையா, அண்ட் சச்சினும் இன்னொரு இன்ஜுரிங்கிறீங்க, இதுதான் காரணமா, எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறீங்க, என்ன ஓவர் ரிலையிங் ஆன் 2 ரைடர்ஸ், 2 ரைடரே நம்பி இருந்ததுனால தான் நீங்கள் இந்த டோர்னமெண்ட் பிளே அவுட்டு வெளில போயிட்டீங்களான்னாரு. சொன்னார், எங்கள் டீம் வந்து நிறைய இன்ஜுரியில் அஃபெக்ட் ஆனது எங்கள் டீம் தான். இந்த மொத்த 12 டீமில் இன்ஜுரி ஆகலைன்னா கண்டிப்பாக நாங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். இன்ஜுரி ஆகிட்டதுனால தான் இவ்வளோ இன்னும் தோல்வி தழுவ வேண்டியதாகிடுச்சு. பட் வாட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு முடித்தார். இதுதான் மொத்தமாக அவர் சொன்னது. நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். பொறுமையாக பார்த்த திருப்பி நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.